ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நவராத்திரி ஆரம்பித்ததுனால 4வது நாள் நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம். நவராத்திரிலேருந்து ஆரம்பித்து 4வது நாள் கோயிலுக்கு போயிருந்தோம். ஒருத்தவங்க வீடியோ நீங்கள் நல்லா எடுங்கன்னு சொல்லி ஒரு தாத்தா சொல்லிட்டு போனால் அதுக்கு தான் தலையாட்டியிருப்பேன். அப்புறம் வந்து சாமி நல்லா அழகா மிருகங்களை கொஞ்சம் சின்ன சின்னதாக கீழே வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து கோபுரம் இருந்தது. கோபுரம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பிள்ளையார் இருந்தார், கருமாரியம்மன், எல்லா சாமியுமே இருந்துச்சுங்க. பிள்ளையார் எல்லாருமே இருந்தாங்க. பெருமாள் பிள்ளையார் வந்து அதுக்கு முன்னே மீன் தொட்டியில் இருந்தார். அப்புறம் கொஞ்சம் மேலே ஏற்றி பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே அந்த 9 நாள் திருவிழா நடக்கும்னா அந்த 9 நாளுக்குள்ளே சாமி, அதாவது 3 நாளைக்கு துர்க்கை அம்மனுக்கும், 3 நாளைக்கு வந்து லட்சுமி அம்மாவுக்கும், 3 நாளைக்கு சரஸ்வதி அம்மாவுக்கும் உள்ள நவராத்திரி 9 நாள் வந்து நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் போயிட்டு வந்து பாருங்கள். ஆனால் சில பேர் போயிருப்பாங்க, ரொம்ப பேர் போயிருப்பாங்க. போகாதவங்களுக்காண்டி இந்த வீடியோன்னு பார்த்துக்கோங்களேன். இப்படி இருந்ததுங்க. அதாவது 4வது நாள் கோயிலில் இப்படி இருந்தது. சாமி அவதாரத்தை பார்த்தீங்களா? 4 நாள் வந்து சொன்னையில் 3 நாள் லட்சுமிக்கு நான் அந்த டயத்துக்கு போயிருந்தேன். பாருங்கள், அலங்காரம் பண்ணதுலேயே வந்து அழகாக இருந்தது. அப்புறம் நான் குங்குமம் எடுத்து வச்சுட்டு சாமியை பார்த்துட்டு மேலே எனக்கு கண்ணு ஃபுல்லாக பெருமாள் மேலே இருந்துச்சு. உங்களை பார்த்தா தெரியும், அப்படி அழகாக அப்படி இருந்தார். போன வட்ட வீடியோலையுமே இப்படியே தான் பண்ணியிருந்தாங்க நான் போயிருந்தப்போ. அப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பாப்பா கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு, பின்னாடி கோலு வந்து தெரியிற மணிக்கு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு, எனக்கு விட்டுட்டு போக மனசே இல்லை. மறுபடியும் நான் அவங்களை எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். அழகாக இருந்தது, கண்ணுக்கு பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அப்புறம் சாமி ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து அப்படியே காலில் அப்படியே தானாக 6:30 மணிக்கும் இருந்தது. அப்புறம் என்னடா நம்மளுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்து இக்கா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அவங்க வந்து கேசரி கொடுத்தாங்க. அது கூப்பிட்டு கொடுக்குறது ஒரு இது தானே, நல்ல மனசுக்காரங்க கொடுத்தாங்க. அப்புறம் கேசரியை வாங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து வீடியோலாம் வந்து நல்லா எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே அப்புறம் சாமியை தூக்கிட்டாங்க. டயம் ஆயிடுச்சு. அதனால் வந்து சாமியை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அந்த ஊஞ்சலை மட்டும் உங்களுக்கு எடுத்துருப்பேன் பாருங்கள். அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ இனிமேல் உங்களுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் அப்படின்னு அங்கே வச்சு சொல்லலை, இப்போ பாய் சொல்கிறேன்.